ஒரு பக்கம் ஒரு கல்யாண வீடு, ஒரு பக்கம் ஒரு சாவு வீடுங்க. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்ல? அதுதாங்க தலைவர் தம்பி தலைவனோட கதையே. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சன் ஜீவாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் நல்லவனா இல்லை லூசான்? அதுதாங்க படத்தோட கோரே. அதான் வந்துட்டோம்ல, இனிமேல் இங்க தான் இருப்போம். ஜீவா, தம்பி ராமையா, இளவரசுன்னு ஒரு ஸ்டெல்லர் காஸ்ட்டுங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இளவரசு பொண்ணோட அப்பாவை வராருங்க. தம்பிராமையோட அப்பா தான் இறந்துடுறாரு. 2 பேருமே அவங்க முன்பக காரணமாக கல்யாணத்தையும் ஃபியூனரலையும் ஒரே டைமில் வைப்பேன்னு சொல்கிறாங்க. அதுதாங்க படத்துக்கு கேயாஸே ஆட் பண்ணுது. இருக்க கேயாஸுக்கு இன்னும் பிரச்சனை ஆட் பண்ணுற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வேறு இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஒரு ஒன் சைடட் லவ்வர், நம்ம ஜீவாவை எதிர்த்து நிற்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு ரவுடி பெரியப்பா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைலாம் நம்ம ஹீரோ ஜீவா எப்படி ஹேண்டில் பண்ணுறாரா, அதுக்குள்ள சக்ஸஸ் அடைகிறாரா, இந்த கல்யாணத்துக்கு என்னாச்சு, இந்த ஃபியூனல் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேரக்டர் நிதிஷ் சஹதேவோட 2வது படங்க. அவரோட முதல் படம் ஒரு மலையாள படமாக இருந்தாலும் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் ஃபேலிமி மாதிரியே இதுவும் ஒரு நல்ல கோக்கி டிராமடியாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு மலையாளம் கைண்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை மக்கள் தேட்டரில் கொண்டாடி ரொம்ப நல்லா ஓடின ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 4 out of 5ங்க. உங்களோட ரேட்டிங் என்ன, உங்களோட ரிவ்யூ என்ன, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ரெகோ ஆப்பில் போய் சொல்லுங்கள். ரெகோ ஆப்புங்கிறது மார்க்கெட்டில் புதுசாக மூவி லவர்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க ஒரு ஆப்புங்க. போத் ஃபார் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS யூசர்ஸ். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவிஸ் என்ன வரப்போகுது, புது ஃபிலிம்ஸ் என்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ஓடிடி கண்டென்ட் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.